ஒரு பெரிய பிசினஸ் ஃபேமிலி எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. ஜீவா வெளிநாட்டுல படிச்சுட்டு வர்றான். ஆனா அவங்க அப்பா நடத்தின ஹோட்டல் இப்ப நஷ்டத்துல இருக்கு. அவர் வாங்கின கோடிக்கணக்கான கடனை அடைக்க முடியாம அவங்க குடும்பமே தவிக்குது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திப்பு நடக்குது. ஜீவா வண்டியில போகும்போது தெரியாம கண்மணி மேல மோதிடுறான். அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் டேஸ்ல கண்மணி எப்படி ஜீவாவை மற்ற பசங்க கிட்ட இருந்து காப்பாத்துனான்னு பழைய நினைவுகளை பேசி சந்தோஷப்படுறாங்க. கண்மணி இப்போ ஒரு இடியாப்பம் மற்றும் பிரியாணி கடை நடத்திட்டு இருக்கா. அவளோட உழைப்பை பார்த்து ஜீவா ரொம்ப ஆச்சரியப்படுறான். சிவகாமியின் ஆதங்கம். சிவகாமி அன்புவோட அம்மா அன்பு கிட்ட கண்மணியை பத்தி பேசுறாங்க. அன்பு இப்போ கண்மணி மேல ரொம்ப கோபமா இருக்கான். அவ பேச்சையே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா உயிரை காப்பாற்றிய கண்மணி. சிவகாமி அன்புவுக்கு ஒரு பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்துறாங்க. ஒரு முறை அன்புவுக்கு சுகர் லெவல் அதிகமாகி வாந்தி மயக்கம்னு உயிருக்கே ஆபத்தான நிலைமை வந்துச்சு. அந்த நள்ளிரவு நேரத்துல வீட்ல யாரையும் எழுப்பி தொந்தரவு பண்ணாம கண்மணி உறுத்தியே அன்புவ கார்ல கூட்டிட்டு போய் மெடிக்கல் ஷாப்ல இன்சுலின் வாங்கி போட்டு அவன் உயிரை காப்பாத்தினான். அன்னைக்கு உயிர் பிழைச்ச அன்பு, கண்மணி நீ இல்லனா நான் இல்ல, இந்த உயிர் நீ தந்ததுதான்னு கண்மணி கிட்ட உருக்கமா சொல்லியிருக்கான். ஆனா இப்போ குடும்ப கௌரவம்னு சொல்லி அந்த கண்மணியையே அன்பு வெறுக்கிறான். சிவகாமி கேக்குறாங்க, உன் மேல உயிரா இருக்கிறவள எப்படிடா நீ வெறுப்பன்னு? நிஜமாவே ரொம்ப எமோஷனலான ஒரு ப்ரோமோ இது. கண்மணியோட அருமை அன்புவுக்கு எப்ப புரிய போகுதுன்னு தெரியல.